வணக்கம். இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். நேர்காணலில் தோழர் நாதன் அவர்கள். வணக்கம். வணக்கம். பஹல்காம் தாக்குதல், அதனுடைய தாக்கம், இந்த தாக்குதல் ஏற்பட்ட உடனேயே பாஜகவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள், பாஜக கட்சி இன்னரண்டா அவங்க எடுத்த முடிவு அப்படின்றது பாகிஸ்தான் தான் இதுக்கு சம்பந்தப்பட்டிருக்கு, அதுக்கு ஒரு மிக கொடூரமான ஒரு பதிலடியை நாங்க கொடுக்க இருக்கிறோம், எந்த இடத்துல போய் எந்த பொந்துல விழுந்தாலும் சரி கண்டிப்பாக அந்த நபர்களை நாங்க தேடி கண்டுபிடிச்சு அவர்களை தண்டிப்போம் அப்படின்ற கருத்தை பிரதமர் பீகாரினுடைய தேர்தல் பொதுக்கூட்டத்திலே சொன்னாரு. பாஜகவை ஆதரிக்கக்கூடிய பெரும்பான்மையான நபர்கள் எங்களுக்கு உடனடியா ஒரு பதிலடி தாக்குதல் வேணும், எங்களுடைய கோவத்தை நீங்க ஆற்றுப்படுத்தணும்ன்ற அளவுல நிறைய பதிவுகளை பார்க்க முடிஞ்சது. ஊடகங்கள்ல பேசுறது, டிபேட்டு, பொதுவாகவே கருத்து தெரிவிக்கிறது, அந்த கட்சியினுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள் இப்படி பலர் பேசுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் நாங்க அரசு எடுக்கிற முடிவுக்கு கூட நாங்க துணை நிற்கிறோம், இந்த தாக்குதலை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது, நாங்க துணை நிற்கிறோம்ன்ற கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த ஆஃப்டர் மாத் தொடர்ச்சியாக நிறைய விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்கு. காஷ்மீர்ல வீடுகள் இடிக்கப்பட்டிருக்கு. இவங்க மிலிட்டன்ஸை சப்போர்ட் பண்ணாங்கன்னு கிட்டத்தட்ட 10-11 சந்தேகத்துக்கு உட்பட்ட நபர்களுடைய வீடுகள் தகர்க்கப்பட்டிருக்கு. ஏற்கனவே இந்த புல்டோசர் பாலிடிக்ஸ் எல்லாம் விமர்சிக்கிற சூழல்ல காஷ்மீர் இது நடந்திருக்கு. அண்ட் பாகிஸ்தானியர்கள் இங்க வெளியேறணும்னு சொல்லி இங்க இவ்வளவு ஆண்டு காலமாக இங்க ஃபேமிலி இருக்கக்கூடிய நபர்கள், இங்க வந்தவர்கள், ஸ்டூடெண்ட்ஸ் உட்பட பலரை வெளியனுப்புற போக்கு அப்படின்ற நிறைய விஷயங்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? அண்ட் இது சரியான அப்ரோச்சா? முதல்ல ஒரு தாக்குதலுக்கு இப்படியான ரிட்ரீட் அப்படின்றது சரியானதா? பீகார் தேர்தல் பிரச்சார உரையில மோடி பேசுனது கற்பனைக்கும் அப்பாற்பட்ட முறையில அந்த பதிலடி தாக்குதல் இருக்கும், கற்பனையே செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. இது ஒரு ரெட்டாரிக் தான். அதாவது இந்த பஹல்காம் தாக்குதல் நடந்தது பிறகு அறிவுபூர்வமாக அரசாங்க ரீதியாக, ராஜ்ய ரீதியாக என்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை விட்டுட்டு ஒரு இந்துத்துவ தேசிய வெறியை தான் இவர்கள் கிளப்பி விடுறாங்க. உலக நாடுகள் முழுவதும் இந்த பஹல்காம் தாக்குதலை கண்டிச்சிருக்கு. ஆனால் எந்த நாடும் இது பாகிஸ்தான் தான் காரணம்னு சொல்லி பாகிஸ்தானை இன்னும் கண்டிக்கலை. ஏன் கண்டிக்கலை அப்படின்னு சொன்னால், மோடி அரசு இது பாகிஸ்தான் தான் செய்திருக்கிறது, இது பின்னாடி பாகிஸ்தான் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவான ஆதாரங்களை உலக நாடுகள் முன்னாடி வைக்கலை. பாகிஸ்தான் ஒருபடி மேலே போய் இது நாங்கள் தான் செஞ்சிருந்தோம், நீங்கள் பொய்யாக குற்றம் சாட்டுறீங்க, ஒரு மூன்றாவது நடுநிலைமையான நாடு விசாரித்தால் அதற்கு நாங்கள் உட்பட தயார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சீனாவாக இருக்கலாம், ரஷ்யாவாக இருக்கலாம், இல்லை சீனா உங்களுக்கு எதிராக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா மேற்கத்திய நாடுகளாக கூட இருக்கலாம் அப்படின்ற லெவலுக்கே அவங்க போயிட்டாங்க. அப்போ ட்ரம்பாக இருக்கட்டும், புடினாக இருக்கட்டும், ஜி ஜின்பிங்காக இருக்கட்டும், எந்த நாடுகளுமே பாகிஸ்தானை கண்டிக்கலை. இந்த பயங்கரவாத தாக்குதலை மட்டும்தான் கண்டிச்சிருக்காங்க. அப்போ உலக அளவில் ராஜாங்க ரீதியில் பாகிஸ்தானுக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்துவதற்கு மோடி அரசு தவறிவிட்டது. இவங்க மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர வேற எந்த நாடும் பாகிஸ்தான் ஆதரவு பெற்ற தீவிரவாத இயக்கத்தினுடைய ஒரு பிரான்ச் தான் இதை பண்ணியிருக்காங்கன்னு சொல்றது ஒரு அசம்ஷன் தானா? இது ஆமா, அசம்ஷனா உண்மையா அப்படின்றது ப்ரூவ் ஆகிற வரைக்கும் அது அசம்ஷன் தான். ஓகே, இவங்க உலக நாடுகள் முன்னாடி அப்படி ஆதாரங்கள் வைக்கணும், கன்வின்ஸ் பண்ணணும், அவங்கள பொதுமக்கள் முன்னாடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி வச்சாங்கன்னா அவங்க இது பாகிஸ்தான் சம்மந்தப்பட்டிருக்குது, பாகிஸ்தான் நிறுத்திக்கணும் அப்படி, அல்லது நீங்க பாகிஸ்தானுக்கு எதிராக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை நாங்கள் ஆதரிக்கிறோம் ஏதோ ஒரு வகையில் சொல்லுவாங்க. அப்படி எதுவும் சொல்லலை. இரண்டாவது, இந்த 10க்கும் மேற்பட்ட வீடுகள் இடிக்கப்பட்டிருக்குது. நீங்கள் சொன்னீங்க, இவ்வளவு நாள் காஷ்மீரில் 1980s அப்போ ஆரம்பித்த இந்த போராட்டம் என்பது இன்னைய வரைக்கும் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. இதுக்கு முன்னாடி வீடுகள் இடிக்கப்பட்டது அப்படின்றது நடக்கலை. எப்போ வீடுகளை இடிப்பாங்கன்னா, ஒரு மிலிட்டன்ட் அந்த வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு ஃபயர் பண்ணுறாரு, ஒரு மிலிட்டன்ட் குரூப் உள்ளே இருக்குது, மொத்தமாக தகர்க்கிறதுக்கு அந்த வீடு மொத்தமாக அவங்க வெளியே வரமாட்டேன்றாங்க, நைட்டானா அவங்க எஸ்கேப் ஆயிடுவாங்க, அதனால ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படின்னு ஒரு நிலைமை வந்தால் இராணுவமோ அல்லது பிஎஸ்எஃப்போ அங்கே போய் வெடிகுண்டுகளை ராக்கெட் லான்ச்சரு அல்ல மாதிரி இது வீசி வீட்டை தகர்ப்பாங்க. இது மிலிட்டன்ஸை கொல்றதுக்கான பயன்படுகின்ற உத்தி. ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 2016 ஒரு பையன் லஷ்கர் இ தொய்பால போய் சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அவருக்கும் அந்த வீட்டுக்கும் எந்த கான்டாக்டும் கிடையாது. இப்போ இவங்க குற்றம் சாட்டியிருக்கிற 2-3 பேர் அவர்களுடைய வீடுகள். இப்படி லஷ்கர் இ தொய்பால யாரெல்லாம் அவங்க ரெக்ரூட் பண்ணியிருக்காங்களோ அந்த வீடுகளை எல்லாம் இப்போ தரைமட்டமாக்கியிருக்காங்க. ஒன்று வெடிகுண்டு மூலமாக வச்சும் வீட்டை இடிச்சிருக்காங்க, அல்லது புல்டோசர் மூலமாக இடிச்சிருக்காங்க. இந்த பாணி என்பது உலக நாடுகளில் இஸ்ரேல் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பாணி. அவங்க
இவர் வந்து ஹமாஸ் ஆதரவாளர், இல்லை ஹமாஸ் தலைவர் வந்து சொந்த வீடு, ஹமாஸ் தலைவர் எங்கேயோ வெளிநாட்டில் கூட இருக்கலாம், ஆனால் இந்த வீட்டை வந்து தாக்கணும்னு சொல்லி அவங்க சேட்டலைட் மூலமாக வந்து அந்த லொக்கேஷன்லாம் போட்டு கரெக்டாக ட்ரோன் அல்லது விமானப்படை மூலமாக குண்டு போட்டு தாக்குவாங்க. வெஸ்ட் பேங்கில் வந்து புல்டோசர் வச்சு இடிப்பாங்க. ஆர்ப்பாட்டத்தில் யார் முன்னணியாக இருக்கிறாங்களோ அந்த மக்கள் அங்கேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் இங்கே இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அந்த பாடத்தை காப்பி பண்ணி தான் இங்கே வந்து புல்டோசர் மூலம் இடிக்கணுன்ற உத்தி இது முன்னாடியே வந்துருச்சு. உச்ச நீதிமன்றம் இதை கண்டித்திருக்கு. இது அடிப்படை உயிர் வாழுகின்ற உரிமையை வந்து மறுப்பதாகும். ஒரு வீட்டை இடிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதற்குரிய சான்றுகள், தரவுகள், அதற்கு நோட்டீஸு, விளக்கம் கேட்டு இந்த ப்ராசஸ்லாம் இடிக்கணும். நீங்கள் நினைச்ச உடனே போய் இடிக்கிறது என்பது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானதுன்னு அந்த தீர்ப்பு வந்து சில மாதங்கள் கூட ஆகலை. ஆனால் இதை வந்து இப்போ வந்து செய்கிறாங்க. இப்போ இந்திய இராணுவம், மோடி கவர்மெண்ட், அமித்ஷா இவங்களுடைய நோக்கம் வந்து என்னென்னா, இப்படி ஒரு டெரரை வந்து கட்டவிழ்த்து விடுவதன் மூலமாக மக்களுக்கு வந்து ஒரு பயம் வரும். அவங்க வந்து இனிமேல் வந்து எந்த வகையிலும் வந்து தீவிரவாதிகளை வந்து ஆதரிக்க மாட்டாங்க. இப்போ வீடுகளை இடிக்கிறது வந்து ஒரு புறம், இன்னொன்று வந்து 100க்கும் மேற்பட்ட மக்களை வந்து கைது பண்ணியிருக்காங்க சந்தேகத்தின் பேரில். இவங்கெல்லாம் காஷ்மீரிகள் எல்லாம், ஆமாம், எல்லாம் காஷ்மீரி அப்பாவி குடிமக்கள். இவங்க வந்து லக்ஷரி தொய்பா வந்து சப்போர்ட்டர்ஸ், அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து இப்போ கைது பண்ணுறாங்க. அப்போ இவ்வளோ நாள் நீ என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்னு ஒரு கேள்வி வந்து எழுது. அப்போ இந்த டெரரை வந்து கட்டவிழ்த்து விடுவதன் மூலமாக காஷ்மீரி மக்கள் வந்து பயப்படுவாங்க, இந்த இயக்கங்களை வந்து ஆதரிக்க மாட்டாங்க அப்படின்னு முட்டாள்தனமாக செய்கிறாங்க. உண்மையில் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், இப்படி அந்த வீடுகளில் இருக்கிறவங்கெல்லாம் அம்மா, அப்பா, தங்கை, அண்ணன், இந்த மாதிரி உறவினர்கள் தான் வந்து இருக்கிறாங்க. அவங்களுடைய முழு சேமிப்பும் அந்த வீட்டில் தான் இருக்குது. இப்போ இந்த வீட்டை இடிச்சுட்டு அவங்க நடுத்தருவுக்கு வருவதன் மூலமாக இவர்கள் வந்து இந்திய அரசுக்கு எதிரான ஒரு மனப்பாங்கைத்தான் பெறுவார்களே தவிர இவர்கள் சொல்வது போல வந்து பயப்பட மாட்டாங்க. இதை வந்து ஹமாஸோட வேற ஒப்பிட்டு பார்க்குறாங்க. ஹமாஸ் வந்து ஒரு நாடு கிடையாது. பாலஸ்தீன் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி போராடிட்டு இருக்குதே தவிர ஹமாஸ் என்பது வந்து ஒரு சிறு குழு. இஸ்ரேல்கிட்ட இருக்கிற எந்த மிலிட்ரி ஃபெசிலிட்டியும் வந்து ஹமாஸ்கிட்ட வந்து கிடையாது. அவங்கள்ட்ட இருக்கிறது உயிர், சில துப்பாக்கிகள், இதை தவிர அவங்கள்ட்ட எதுவும் வந்து கிடையாது. ஆனால் இவங்க வந்து பாகிஸ்தானை வந்து குற்றம் சாட்டுவது வந்து ஹமாஸை போல வந்து நினைச்சு குற்றம் சாட்டுறாங்க. இப்போ காஷ்மீர் குழுவை வந்து ஒரு நாடோட ஒப்பிடுறாங்க, பாகிஸ்தான் அப்படிங்கிற ஒரு நாடு கூட ஒப்பிடுறாங்க. இப்போ இந்த மக்கள் மீது வந்து இந்தியாவின் மீதான எதிர்ப்பு என்பது வந்து மீண்டும் அதிகரிக்கும், மீண்டும் இந்திய இராணுவத்தை எதிர்த்த போராட்டங்கள் வந்து துவங்கும் அப்படின்றதான் என்னுடைய கணிப்பு. இப்போ இவங்க செய்கிறதுக்கு முன்னாடியே காஷ்மீரி மக்கள் இந்த சம்பவத்தை வந்து கண்டிச்சிருக்காங்க, மெழுகுவத்தி ஏந்தி பிரார்த்தனை செஞ்சுருக்காங்க. பல இடங்களில் வந்து பந்து நடந்திருக்கு இந்த தாக்குதலை எதிர்த்து. இந்த தாக்குதலை வந்து எதிர்த்து தான் ஒரு முஸ்லீம் வந்து சுட்டு கொல்லப்படுறாரு இல்லையா, அந்த சுற்றுலா பயணிகளுக்கு ஆதரவாக. இதெல்லாம் நடந்திருக்குது. இதுக்கு மேலே நீ உன்னுடைய கற்பை நிரூபிக்கணும், நீ தீக்குளிக்கணும் அப்படின்ற முறையில் வந்து இராணுவம் வந்து அங்கே ஒரு வன்முறையை வந்து கட்டவிழ்த்து விட்டுருக்குது. இது கண்டிப்பாக பேக் ஃபயர் ஆகும். இது வந்து முட்டாள் சங்கிகளுக்கு இந்த விஷயம் வந்து தெரியலை. அடுத்தது இன்னொரு ஆதாரம், இந்தியா முழுவதும் காஷ்மீரி மாணவர்கள் வந்து படிக்கிறாங்க. காஷ்மீரில் வந்து பல்கலைக்கழகங்கள், காலேஜெல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடு தான். நீங்கள் மேற்படிப்பு, உயர் டெக்னிக்கலாக நீங்கள் ஹையர் எஜுகேஷன் போகணுன்னு சொன்னால் வெளியே வந்து தான் வந்து படிக்கணும். அப்படி படிச்சுட்டு இருந்த மாணவர்கள் 17 இடங்களில் வந்து தாக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீ காஷ்மீரினாலே பயங்கரவாதி. அப்போ ஒரு காஷ்மீர்லேருந்து ஒரு மாணவர் படிக்க வந்திருக்கிறாரு, அவர் மெடிக்கலுக்காக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், அல்லது MBAவாக இருக்கலாம், ஏதோ ஒரு படிப்புக்காக படிக்க வர்றாருன்னு சொன்னால் அவர் தங்கும் இடத்துல போய் தகராறு பண்ணுறது, நீலாம் பயங்கரவாதி அப்படின்னு சொல்கிறது. ஒரு பலசரக்கு கடைக்கு போய் வந்து ஜாமான் வாங்க போகிறாருன்னு சொன்னால் கடைக்காரர் வந்து கொடுக்க மாட்டார். அப்புறம் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருக்கிறாங்கன்னா அவங்கள காலி பண்ண சொல்கிறது. இதை விட்டுட்டு காலேஜ் கேம்பஸ், யூனிவர்சிட்டி கேம்பஸுக்குள்ளே போனான்னா மற்ற மாணவர்கள் வந்து பயங்கரவாதிகள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கை கலப்பாறது, விரட்டுறது, அடிக்கிறது, இப்படி வந்து 17 இடங்களில் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு. பல இடங்களில் வந்து போலீஸு, அரசாங்கம் வந்து அமைதி தான் வந்து காத்திருக்கு. இப்போ அந்த மாணவர்கள்லாம் 100 கணக்கில் ஒரு உயிருக்கு பயந்து அவங்க காஷ்மீருக்கு வந்து திரும்பிட்டாங்க. இனிமே அவர்களுடைய மேற்படிப்பு வந்து என்ன ஆகும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. சில மாணவர்கள் வந்து எக்ஸாமுக்கு அருகாமையிலெல்லாம் இருக்கிறாங்க. அப்போ அந்த எக்ஸாமெல்லாம் வந்து தியாகம் பண்ணிட்டு அவங்க திரும்ப வந்து காஷ்மீருக்கு போகிறாங்க. இப்போ இந்த இளைஞர்கள் மனதில் வந்து என்ன ஏற்படும், இந்தியா என்பது நம்மளுடைய நாடு இல்லை, நம்ம போய் வந்து இந்தியாவுக்கு எங்கே போனாலும் நம்மளை வந்து பயங்கரவாதின்னு தான் பார்க்குறாங்க, நம்ம இந்தியாவின் அங்கமாக பார்க்கல, நம்ம ஒரு ஃபாரின் நாடு மாதிரி தான் பார்க்குறாங்க அப்படின்ற உணர்வுக்கு தான் வருவாங்களே தவிர
இதுவும் சங்கிகளுடைய அந்த இந்துத்துவா தேசிய வெறியினுடைய ஒரு முட்டாள்தனமான. அறியாமையில பண்றாங்களா இல்ல தெரிஞ்சே பண்றாங்களா? வலதுசாரிகள் தெரிஞ்சே தான் பண்றாங்க, தெரிஞ்சே பண்றாங்க. அது அறியாமை. அதான் அறியாமைன்னா எப்படின்னா, இவனுடைய நோக்கத்துல இப்படி எல்லாம் மிரட்டி உருட்டி அவங்கள அடக்கி வச்சிருந்தாலும் ஒரு பயம் ஏற்படும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நினைக்கிறது வந்து ஏதோ நம்ம வந்து உத்தி தவறு அப்படின்றதெல்லாம் இல்லை. இப்படி ஓங்கி அடிச்சாதான் வந்து பணிஞ்சு வருவாங்க அப்படின்ற முறையில வந்து நடக்கிறாங்க. அப்போ இதில் வந்து மாணவிகள் இருக்கிறாங்க, அதில் மெடிக்கல் படிக்கக்கூடிய மாணவிகள் இருக்கிறாங்க. பெங்களூரு, பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்டு, இப்படி பல மாநிலங்களில் வந்து இந்த சம்பவங்கள் வந்து நடந்திருக்கு. பஞ்சாபில் மட்டும் சீக்கியர்கள் இந்த மாணவர்களுக்கு ஆதரவாக இருந்திருக்காங்க. ஆனால் அது வந்து போதுமானதாக இல்லை. நான் பஞ்சாபிஸ் வந்து இவங்களை போய் வந்து தாக்குறது, மிரட்டுறது, இப்படி வந்து நடந்திருக்கு. இப்போ ஆர்டிகிள் 370 ரத்து பண்ண உடனே இந்துத்துவவாதிகள் என்ன சொன்னாங்க, இனிமே காஷ்மீர் வந்து இந்தியாவோடு முழுமையாக இணைக்கப்பட்டிருக்குது, யார் வேணாலும் அங்கே போய் நிலம் வாங்கலாம், அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் காஷ்மீர் வந்து மெர்ஜ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அதே காஷ்மீரி மாணவர்கள் இந்தியாவில் மற்ற இடங்களில் படிக்கும்போது நீ அடிச்சு விரட்டுற. அப்போ விரட்டும் போது அவனுடைய நிலைமை வந்து, அவனுடைய மனநிலை வந்து என்னவா இருக்கும்? அப்போ அவர்களை மீண்டும் தனிமைப்படுத்தி மீண்டும் இந்திய அரசுக்கு எதிரான ஒரு கருத்தை உருவாக்கக்கூடிய வேலைகளை தான் இது வந்து செய்யுது. அப்போ புல்டோசர் இடிப்பா இருக்கட்டும், வெடிகுண்டு வச்சு அடிக்கிறதா இருக்கட்டும், மாணவர்களை விரட்டுவதா இருக்கட்டும், இது எல்லாமே காஷ்மீரில் வந்து ஒரு கனல் வந்து கனன்று கொண்டிருக்கின்ற அந்த சூழலையை மேலும் வந்து தீ வைத்து எரிய வைக்கின்ற ஒரு முயற்சியாக தான் வந்து பார்க்க முடியும். சங்கிகள் வந்து இதை முட்டாள்தனமாக பண்ணாலும் அந்த முட்டாள்தனத்துக்கு பின்னாடி அந்த தேசிய வெறி என்பது வந்து இருக்குது. இப்படி வந்து அவர்கள் காஷ்மீர் மக்களை வந்து வதைக்கிறார்கள். 80களின் பிற்பகுதியிலிருந்து இப்போ நீ 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, லஷ்கர் இ தொய்பாவோ, ஹிஜ்புல் முஜாஹிதீனோ, அல்ல இப்போ இவங்க சொல்கிற ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட்டோ, இந்த அமைப்புகளுக்கெல்லாம் எப்படி மாணவர்கள், இளைஞர்கள் போய் சேர்றாங்கன்னா, இப்படிப்பட்ட அணுகுமுறையினால தான் போய் வந்து சேர்றாங்க. இந்தியாவோட நாடு கிடையாது, பார்வன் என்ன பண்றாங்க பாரு, அதனால நீ அதுக்கு எதிராக சண்டை போடு அப்படின்ற அடிப்படையில தான் போய் வந்து சேர்றாங்க. இதைத்தான் வந்து தீவிரவாத அமைப்புகளும் எதிர்பார்க்குது. இப்படி காஷ்மீர் மக்கள் மீது அடக்குமுறை வரும், வீடுகளை இடிப்பாங்க, மாணவர்கள் துரத்தப்படுவாங்க. அப்போ நீங்கள் வந்து வேற வழி இல்லாமல் வந்து இந்துஸ்தானை எதிர்த்து போராடுவதற்கு எங்கள்கிட்ட நீ வந்து சேருவ. இப்போ இந்த எம்ரான் படத்தினுடைய முதல் காட்சி வந்து என்ன, அந்த பிஜேபி மாதிரி ஒரு கட்சியினுடைய தலைவர் வந்து முதல் காட்சியில் வந்து முஸ்லீம்கள் வந்து ஒரு இந்து வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய குழந்தைகள், பெரியவர்கள், தாய்மார்கள் எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக வந்து கொலை செய்கிறதா அந்த முதல் காட்சி. இது அப்படியே நம்ம குஜராத் கலவரத்தை வந்து காட்டுது. அப்போ வந்து சின்ன பையனாக இருந்தவன் தான் பின்னாடி வந்து வளர்ந்து பிருத்திவிராஜ் வந்து கேரக்டராக வந்து வாரான். அப்போ வந்து மோகன்தாஸ் வந்து வாய்ப்பு கொடுக்குறாரு, நீ சின்ன வயசில் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கான வாய்ப்பு, இப்போ நீ அவனை கொல்லலாம். அப்போ பிஜேபி சாயலில் காட்டப்படுகின்ற அந்த பல்தேவ்ன்ற அந்த தலைவரை வந்து பிருத்திவிராஜ் வந்து சுட்டு கொல்லுவார். இதுக்கு இன்னொரு உதாரணம் வந்து சொல்கிறேன். ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி, ராகேஷ் சர்மாவா அவர் பேர் சரியாக ஞாபகம் இல்லை, குஜராத் கலவரத்தை வைத்து ஒரு டாக்குமெண்ட்ரி வந்து எடுத்திருக்கிறார். அந்த டாக்குமெண்ட்ரியுடைய இறுதியில் ஒரு சின்ன பையன் கூட சொல்ல முடியாது, ஒரு குழந்தை, ஒரு 5 வயசு இருக்கலாம், 5 வயசு 4-5 வயசு, ஒரு பேசினா கேள்வி கேட்டால் சொல்லக்கூடிய ஒரு வயசு. அப்போ அந்த பையன்கிட்ட வந்து கேட்பாங்க, நீ வளர்ந்து என்னவா வருவ? நான் வளர்ந்து வந்து நான் வந்து இந்துக்களை வந்து கொல்லுவேன் அப்படின்னு அந்த பையன் வந்து சொல்லுவான். அந்த குழந்தை வந்து சொல்லும். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த குழந்தையின் முன்னாடி வந்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, ரேப் பண்ணப்பட்டிருக்காங்க. இதை நேரில் வந்து அந்த குழந்தை வந்து பார்க்குது. அப்போ பேட்டி எடுக்கிற ராகேஷ் சர்மா வந்து என்ன கேட்குறாருன்னு சொன்னால், அப்போ என்னையும் நீ கொல்லுவியா அப்படின்னு. உங்களை கொல்ல மாட்டேன், ஏன் அப்படின்னா நீங்கள் இந்து இல்லை, நீங்கள் வந்து எங்காளு அப்படின்னு அந்த குழந்தைய வந்து சொல்லும். அப்போ இதில் இருக்கக்கூடிய உளவியல் என்ன, வன்முறையால் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்கள்லாம் இழந்து அதற்கு இந்த நாட்டில் ஜனநாயக ரீதியாக, அரசியல் ரீதியாக, நீதித்துறை ரீதியாக ஒரு பரிகாரமோ நிவாரணமோ நியாயமோ உங்களுக்கு வழங்கப்படலைன்னா, அந்த குழந்தை வளர்ந்து இளைஞனாகும் போது அவன் எதை நோக்கி வந்து போவான்? அப்போ இந்த நாட்டில் வந்து ஜனநாயகம் தோற்றுவிட்டது, அரசியல் தோற்றுவிட்டது, நீதித்துறை தோற்றுவிட்டது. இறுதியில் இருக்கிறது வந்து பழிவாங்கிறதுக்கு ஒரே வழி தீவிரவாத வழி தான். அந்த வழியை நோக்கி தான் அவங்க வந்து போவாங்க அப்படின்றது. இப்போ நீங்கள் வந்து 80களிலிருந்து அதற்கு பின்னாடி வரைக்கும் இந்தியாவில் நடந்த குண்டுவெடிப்புகளாக இருக்கட்டும், அதாவது முஸ்லீம்கள் சார்ந்து நான் சொல்கிறேன், அது எல்லாத்துக்குமே ரெக்ரூட்மெண்ட் இப்படி தான் வந்து நடந்திருக்குது.
இப்ப சித்தார்த்த வரதராஜன் வந்து வயறுக்கற்றையில ஒரு கேள்வி வந்து கேட்கிறாரு. மாலேகான் குண்டு வெடிப்புல வந்து 30க்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இதுக்கு யார் காரணம்? பிரக்யா சிங் தாக்கூர், அப்புறம் புரோஹித்னு ஒரு மிலிட்டரி ஆபீசர், இது மாதிரி 7-8 பேர் இருக்கிறாங்க. அப்ப இந்த 10 பேருடைய வீடுகளை நீங்கள் ஏன் இடிக்கவில்லை? இப்போ இவங்க பயங்கரவாதி தானே, 38 பேர் 36 பேர் கொல்றதுக்கு வந்து நீங்க காரணமா இருந்திருக்கீங்களா? இவங்க வீடுகளை என்னைக்காவது போய் நீ வந்து இடிச்சிருக்கீங்களா? அப்ப இந்த புல்டோசர் என்பது வந்து பெரும்பான்மை சிறுபான்மையை ஒடுக்குவதற்கான ஒரு பயங்கரவாத அணுகுமுறையா வந்து இருக்குது. இது நிச்சயமாக காஷ்மீர் மக்களை வந்து தனிமைப்படுத்தும். மீண்டும் காஷ்மீர்ல இருந்து இளைஞர்கள் வந்து இந்த பாதையை நோக்கி வந்து போவாங்க. அதற்கு தான் இந்த வழிவகுத்திருக்குது. இது அறிவே இல்லாம இவர்கள் வந்து பேசுகிறார்கள். இதை என்டர்டெயின் பண்றவங்களை எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஒரு ஜிங்கோயிசம் மாதிரி தான் நீங்க சொல்றது, ஒரு காட்டுமிராண்டித்தனமான ஒரு செயல்பாடுன்றதை தான் நீங்க சுட்டி காட்டுறீங்க. இது சம்பந்தமான எந்த அறிவுமே இல்லாம பலரும் இதை ஊக்கப்படுத்தி என்கரேஜ் பண்ணி நீங்க சொல்றதே தான். அது ஒரு ஹமாஸ் பிரச்சனை, இது ஒரு இஸ்ரேல் எப்படி ஒரு தாக்குதலை கொடுத்ததோ அப்படி ஒரு தாக்குதலை உடனடியாக கொடுத்து எங்களை திருப்திப்படுத்துங்க அப்படின்ற அந்த கோஷத்தை பொதுமக்களிடையே ஃப்ளோட் பண்றாங்க. ஊடகத்துல இருந்து பலர், அர்னாப் கோசாமி உட்பட வலதுசாரி ஊடகங்கள் எல்லாரும் இதை பண்றாங்க. அப்போ இந்த ஜிங்கோயிசத்தை என்டர்டெயின் பண்றவங்க நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? எப்படி இஸ்ரேல்ல வந்து தீவிர வலதுசாரிகள் இருக்கிறாங்களோ அவர்களுடைய குரல் வந்து எப்படி எடுபடுதோ அதே மாதிரி தான் இங்கேயும். இஸ்ரேல் வந்து என்ன பண்ணுது? பாலஸ்தீன்ல வந்து ஜென்யூனா இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள், மதசார்பற்றவர்கள், இப்போ PLO எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு மதசார்பற்ற அமைப்பு, யாசர் அராஃபத் வந்து ஒரு மதசார்பற்ற தலைவர், அவரையே இவங்க வந்து விஷம் வச்சு கொள்றாங்க. அவர் இருக்கும்போது PLOல கிறிஸ்தவர்களும் இருக்கிறாங்க பாலஸ்தீன்ற அடிப்படையில். ஒரு பாலஸ்தீனியனா உணர்ந்து அப்படி வந்து இருக்கிறாங்க. அப்ப இவர்கள் செய்கிற தாக்குதல்கள், இந்த கொடுமைகள், வீடடிக்கிறது, தலைவர்களை கொள்றது, இது எல்லாம் வழி மாறி 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 வந்து ராடிகலைஸ் ஆகுது. ஆமா, மதவாத பாதைக்கு போய் சேருது. அப்புறம் வந்து இப்ப இஸ்ரேலர்கள், யூதர்கள் நம்ம வந்து நம்மளுடைய எதிரி, எந்த நிலைமையும் அவங்கள வந்து நம்மளை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க, வாழ விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் ஹமாஸ் வந்து அங்கே வெற்றி பெறுது. ஹமாஸ் வந்து காசால வெற்றி பெறுவதற்கு முக்கியமான காரணம் இந்த இஸ்ரேலினுடைய அணுகுமுறையும் பார்வையும் தான். இஸ்ரேல் என்ன நினைக்குதுன்னா, இது எந்த விதமான டயலாகுக்கு இடம் இல்லை, குண்டு போட்டு வீடுகளை இடிக்கணும், அவங்க தலைவர்களை வந்து குறி வச்சு வந்து கொல்லணும். அது ஈரான்ல இருந்தாலும் சரி, இல்லை காசால இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அவங்க தேடி தேடி வந்து கொல்லணும். அப்போ இதனுடைய விளைவு வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு சொன்னால், அந்த இளைஞர்கள் மத்தியில் ஒரு விரக்தியை வந்து ஏற்படும், சோர்வு, சலிப்பு வந்து ஏற்படும். இந்த நாட்டில் நமக்கு நீதியே கிடைக்காது அப்படின்னு வந்து ஏற்படும். இப்போ தற்கொலை போராளிகள்னு சொல்கிறாங்க இல்லையா, மனித வெடிகுண்டுகள், அந்த மனித வெடிகுண்டுகளுடைய சைக்காலஜி வந்து என்ன? இப்போ இங்கே இருக்கிற சங்கிகள், RSSனுடைய தீவிர அந்த சுயம் சேவகர்கள், இவங்கள்ட்ட வந்து நீ உன்னுடைய நாட்டுக்காக நீ வெடிகுண்டை கட்டிக்கிட்டு நீ பாகிஸ்தானில் போய் ஒரு மிலிட்ரி பேஸில் வந்து குதிச்சிரு அப்படின்னா சங்கிகள் குதிப்பாங்களா? ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாரு, என்னன்னு எனக்கு கொடுங்க நான் போய் பண்ணிட்டு வந்துடுறேன், கிழிச்சாங்க. குதிப்பாங்களா? குதிக்க மாட்டாங்க. அப்போ இவங்க வந்து சேஃபாக இருப்பாங்க, இவங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு இராணுவம் இருக்குது, ஒரு அரசாங்கம் இருக்குது, உளவுத்துறை இருக்குது, முப்படைகள் இருக்குது. அப்போ இவன் போய் வந்து சாக வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ ஒரு மனித வெடிகுண்டின் தேவை எங்க இருந்து வருதுன்னா, எனக்கு எந்த விதமான நிவாரணத்துக்கு எதுவுமே இல்லை, இழக்கிறதுக்கும் இல்லை, சண்டை போடுறதுக்கும் எதுவும் இல்லை. அப்ப என்னுடைய உயிர் மட்டும்தான் இருக்குதுன்னு சொன்னா, அந்த உயிரையே ஒரு ஆயுதமா பயன்படுத்தி நான் உங்கள்கிட்ட சண்டை போடுவேன். இப்படி ஹமாஸ் வந்து மனித வெடிகுண்டு மூலம் தாக்குதல் நடத்தி தான் இஸ்ரேல் வந்து காசால இருந்து விட்டு போகுது. அவங்க போறதுக்கு முக்கியமான காரணமே வந்து மனித வெடிகுண்டு தான். அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்து இவர்கள் காஷ்மீர் மக்களையும் இளைஞர்களையும் வந்து தள்ளுறாங்க. அப்போ அவங்க வந்து பீஸ்ஃபுல்லாக வாழ்றதுக்கு தயார், இந்தியாவோட சேர்ந்து போகிறதுக்கு தயார். இருந்தாலும் இந்த ஜிங்கோயிசம், இந்த இந்துத்துவ தேசிய வரி என்பது அவர்களை மேலும் வந்து தனிமைப்படுத்தும். அப்போ இவ்வளவு நாள் வந்து 370 ரத்து பண்ணுறதுனால காஷ்மீரில் வந்து அமைதி வந்து விட்டது, அமைதி பூத்து குலுங்குகிறது அப்படின்னு வந்து சொன்னாங்க. இன்னைக்கு அந்த நிலவரம் என்பது வந்து நேர் எதிராக மாறி இருக்கு. பாகிஸ்தானியர்கள் இங்கிருந்து கிளம்பணும் அப்படின்ற உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. சண்டேக்குள்ள அவங்களாம் வெளியேறணும்னு சொன்னாங்க. பாதி பேர் டேட்டா 534 பேர் சம்திங் வெளியே போயிட்டு இருக்காங்கன்றது டேட்டாவா இருக்கு. நிறைய இதுல வந்து சிக்கல் ஏற்பட்டிருக்கு. சிலர் வந்து இங்க திருமணம் பண்ணிட்டாங்க, அவங்களுடைய ஃபேமிலி இங்க இருக்கு, அம்மா வந்து பாகிஸ்தானா இருக்காங்க, ஹஸ்பண்ட் வந்து இந்தியரா இருக்காரு, அவங்க 2 குழந்தைங்க இருக்கு. இப்போ அந்த அம்மா மட்டும் தனியா பிரிஞ்சு போகணும், இல்ல அப்பா தனியா பிரிஞ்சு போகணும், இப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அவங்களை அக்கௌண்டபிள் ஆக்குவேன், இங்க வாழக்கூடிய பாகிஸ்தானியர்கள் இங்க இருக்கக்கூடாது, கிளம்பணும், அவங்களுடைய திரைப்படம் போடக்கூடாது, கிரிக்கெட் பிளேயர்ஸ் வரக்கூடாது, இப்படியான உத்தரவுகளை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இந்த பிரச்சனைன்றது பாகிஸ்தானோட சிவிலியன்ஸ் கூட நடக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவங்க இந்தியாவிலையும் வசிக்கிறாங்க. இப்போ இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து 47 தான் 2 நாடுகளாக வந்து பிரியுது. அதுக்கு முன்னாடி ஒரே ஆட்சியின் கீழே தான் வந்திருக்கு, பிரிட்டிஷ் இந்தியாவின் கீழே தான் வந்திருக்கு.
காங்கிரஸ் மாநாடுகள் வந்து கராச்சியில் நடந்திருக்கு, லாகூரில் நடந்திருக்கு, அதே போல் இந்தியாவில் நடக்குது. அப்போ இந்தியான்றது ஒரே நாடாக தான் வந்து இருக்குது. நீங்கள் உலக நாடுகள் முழுக்க வந்து இந்த பார்டர் பகுதி அப்படின்றது வந்து ஒரு உணர்ச்சிகரமான ஒரு பகுதி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா அந்த எல்லை என்பது வந்து மனிதர்களால் செயற்கையாக போடப்படுகின்ற எல்லை. அப்போ இந்த எல்லையில் வாழக்கூடிய மக்கள் வந்து இவங்க எல்லை வந்து பிரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து உறவினர்களாக இருப்பாங்க, ஒரே பகுதியில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இப்படி மாமனார் வந்து அந்த பக்கம் இருப்பார், மருமகன் இந்த பக்கம் இருப்பார், இப்படி வந்து இருப்பாங்க. அப்போ செயற்கையாக இந்த பிரிவினை ஏற்படும் போது முதல்ல பாதிக்கப்படுறது அந்த எல்லையில் வாழக்கூடிய மக்கள் தான். அப்போ அவர்களுடைய உறவுகள், குடும்பம், நண்பர்கள் எல்லாம் வந்து பிரிக்கப்படுறாங்க. நீங்கள் 1 கிலோமீட்டர் தள்ளி அங்கே போயிட்டீங்கன்னா நீ பாகிஸ்தான், 1 கிலோமீட்டர் தள்ளி இங்கே வந்துட்டீங்கன்னா வந்து நீங்கள் இந்தியா. அப்போ இந்த செயற்கையான பிரிவினை என்பது அந்த உறவுகளை, மனித உறவுகளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம், பாதிக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இப்போ இதெல்லாம் எல்லையை பிரிச்சாச்சு, அதெல்லாம் போட்டாச்சு, இருந்தாலும் அந்த உறவுகள் வந்து தொடருது. இருக்கிற வாய்ப்புகள், உரிமைகள் மூலமாக அவங்க வந்து முறையாக விசா பெற்று பார்டருக்குள்ள வந்து இந்தியாவில் வந்து உறவினர்களை சந்திச்சுட்டு போகிறது, அல்லது இவங்க காஷ்மீர்ல இருந்து அங்கே போய் பார்க்கறது, அல்லது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய சீக்கியர்கள் வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய குருத்வாரா விழாவுக்கு வந்து போகிறது, இப்படி வந்து காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இது செயற்கையாக பிரிக்கும் போது பாதிக்கப்படுறது யாரு? இது பாகிஸ்தானியர்கள் மட்டும் இல்லை. அப்போ அந்த பாகிஸ்தானியர்கள் இந்தியாவுக்கு எதுக்கு வந்து வராங்க? இப்போ நீங்கள் சொன்ன உதாரணத்திலே ஒடிசாவில் வந்து ஒரு அம்மா வந்து இங்கே வந்து ஒரு இந்தியரை வந்து கல்யாணம் பண்ணிட்டு குழந்தைகள்லாம் பெற்றுக்குச்சு. இப்போ அவங்களுக்கு பாகிஸ்தானில் வந்து உறவுகளே இல்லை. ஆனால் அந்த அம்மா வந்து பாகிஸ்தான்லேருந்து வந்தவங்க, 20 வருஷமாக இங்கே வந்து வாழ்கிறாங்க. இப்போ நீ பாகிஸ்தான்லேருந்து வந்ததுனால திரும்ப போ அப்படின்னா அங்கே போய் எப்படி வாழ்வாங்க? அங்கே அவங்களுக்கு யாரும் இல்லை, வீடும் இல்லை, வாசலும் இல்லை, எப்படி போய் வந்து வாழ முடியும்? அப்போ பல கதைகள் இப்படி தான் இருக்குது. இப்போ அந்த வாகா பார்டர் வந்து போகிறாங்க இல்லையா, அந்த போகிற காட்சிகள்லாம் வந்து ஒரு துன்பியல் காட்சிகளாக இருக்குது. அட்டாரி பார்டர் வழியாக போகிறாங்க. அட்டாரி வாகா அந்த பார்டர், அந்த பார்டரில் வந்து இவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய உறவினர்கள் வந்து அவங்களுக்கு வந்து விடை கொடுக்குறாங்க. அவங்க அழுதுகிட்டே வந்து போகிறாங்க. இனிமேல் பார்க்க முடியாது, எப்போ நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு தெரியாது. அப்போ இந்த கதைகள்லாம் வந்து நிறைய வருது, பத்திரிகைகள் வந்திருக்குது. அதுக்கு பிறகு வந்து மெடிக்கல் விஷயத்துக்காக வந்தவங்க அவங்களும் கணிசமான பேர் வந்திருக்கிறாங்க. சென்னைக்கு வந்திருக்கிறாங்க, பெங்களூருக்கு வந்திருக்கிறாங்க, பல நகரங்களுக்கு வந்திருக்கிறாங்க. இப்போ அவங்கெல்லாம் தங்கள் சிகிச்சையை தொடர முடியாமல் சில இடங்களில் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும், அந்த சர்ஜரியெல்லாம் நிறுத்தி விட்டு அவங்க வலுக்கட்டாயமாக இந்தியாவிலேருந்து வெளியேற்றப்படுறாங்க. அப்போ சர்ஜரி செய்யப்படாத அந்த நபர் வந்து எவ்வளோ நாள் உயிர் வாழார், இறந்து போவாரா, இதை பற்றிலாம் ஒரு அக்கறை இல்லாமல் ஒரு சாதாரண சிவிலியன் மேலே வந்து இந்திய அரசு வந்து ஒரு போர் வந்து தொடுத்துருக்குது. இது வந்து மக்கள் மத்தியில் என்ன விதமான ஒரு இதை வந்து ஏற்படுத்தும்? அப்போ பார்டரில் தாண்டி வந்து இந்த பக்கம் வாழ்கிறவங்களும் சரி, அந்த பக்கம் வாழ்கிறவங்களும் சரி, இந்த பிரிவினையை, இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லாக இந்த மாதிரி வெளியேற்றுவதை நிச்சயமாக அவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதாவதுங்க, நீங்கள் பாகிஸ்தான் தான் காரணம், பாகிஸ்தான் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா கூட நீங்கள் பாகிஸ்தான் மக்களோட நன்மதிப்பை பெற்றுக்கொண்டா பாகிஸ்தான் கவர்மெண்ட்டே பாகிஸ்தான் மக்கள்கிட்ட இருந்து தனிமைப்படுத்தப்படும். அதற்கு பதிலாக நீ பாகிஸ்தான்லேருந்து வந்தால் நீ பயங்கரவாதி, காஷ்மீர்லேருந்து வந்தால் பயங்கரவாதி, இப்படி வந்து செய்வது என்பது எதிர்மறையான விளைவுகளை தான் வந்து ஏற்படுத்தும். இப்போ நீங்கள் வர்ற மக்களுக்கு வந்து நீங்கள் சிகிச்சையை முடிச்சுட்டு போங்க, சர்ஜரி முடிச்சுட்டு போங்க அப்படின்னு இந்தியா ஒரு உத்தரவு போட்டிருந்தா அது பாகிஸ்தான் மக்களை வந்து அன்பை வந்து பெறுவதாக இருக்கோ, அவங்க வந்து உங்கள் தரப்பு நியாயத்தை வந்து கேட்கக்கூடிய ஒரு தன்மையை நீங்கள் உருவாக்கியிருக்கலாம். ஆனால் இப்படி மனிதாபிமானமே இல்லாமல் இப்படி விரட்டி அடிப்பது என்பது எதிர்மறை விளைவை தான் வந்து ஏற்படுத்தும். அடுத்தது, இந்தியாவுக்கு பாகிஸ்தானுக்கு உள்ள உறவு என்பது வந்து அங்கே முஸ்லீம்கள் இருக்காங்க, இங்கே இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னு மட்டும் சங்கிகள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்படி வந்து இல்லை. கலை, இலக்கியம், கசல், அப்புறம் வந்து பாலிவுட்டு, விளையாட்டு, இப்படி பல வகைகளில் இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து பிணைக்கப்பட்டிருக்குது. ஒரே பஞ்சாப் வந்து இங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. 2 பேருடைய மொழியும் வந்து கலாச்சாரமும் பண்பாடும் வந்து சிமிலராக இருக்கும். அப்போ பாலிவுட் படங்களை வந்து அங்கே ரசிக்கிறாங்க. இங்கே இருக்க நடிகர்களுக்கான ரசிகர்கள் வந்து அங்கே இருக்கிறாங்க. இப்போ பாகிஸ்தான் நடிகர் வந்து இந்திய நடிகையோட ஒரு நடித்த ஒரு படம் கூட வரப்போது, அது வர விட மாட்டோம் அப்படின்னு சங்கிகள் வந்து சொல்கிறாங்க. அப்போ இதை புரிந்து கொள்ளாமல் ஒரு முழு நாட்டு மக்களையே, ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்தை எதிர்ப்பது வேறு, அந்த நாட்டு மக்களையே வந்து எதிரிகளாக சித்தரிப்பது வேறு. சங்கிகள் வந்து இந்த 2வதையும் தான் முதன்மையாக தேர்ந்தெடுத்திருக்காங்க. அந்த மக்கள் மத்தியிலேயே அந்த வந்து ஒரு எதிர்ப்புணர்வை வந்து கொண்டு வரணும். அப்போ இங்கே இருக்கிற சங்கிகள், இந்துவாதிகள் வந்து என்னென்னா, அவங்க பார்வையில் பாகிஸ்தான்காரன்னா வந்து பயங்கரவாதி, பாகிஸ்தான்காரன்னா அவன் வந்து தீவிரவாதி, அவன் வந்து இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு முறையில் ஆதரிக்கிறாங்க.
இதுவும் வந்து ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கை அப்படின்னு தான் சொல்ல முடியும். பாகிஸ்தானோட சிவிலியன்ஸ் வெளியேற்றம் பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. பட் பாகிஸ்தான் மேல ஒரு தாக்குதல் நடக்க போகுது, பத்தான்கோட் தாக்குதலை விட 10 மடங்கு அதிகமான தாக்குதலை தர இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆர்வம் சொல்லிட்டு இருக்காங்க. பாகிஸ்தானை நம்ம என்னென்ன வகையில டெஸ்ட்ராய் பண்ணணும், எப்படிலாம் அடிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி மக்களை உற்சாகப்படுத்த அல்லது சங்கிகளை உற்சாகப்படுத்தக்கூடிய வேலை பலர் ஈடுபட்டிருக்காங்க, வலதுசாரிகள் ஈடுபட்டிருக்காங்க. அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன, அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? நம்ம நீங்க சொன்னதுல முக்கியமா நம்ம தமிழ் யூடியூப் சேனல்ல மேஜர் மதன் குமார்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து தன்னை வந்து ஜியோ பொலிட்டிக்ஸ் ஆய்வு பண்ணக்கூடிய ஒரு அறிஞர்னு வந்து சொல்லுகிறாரு. பேசுவது முழுக்க சங்கிய அரசியல் தான் அவர் வந்து பேசுறாரு. அது மணிப்பூராக இருந்தாலும் சரி, இலங்கையாக இருந்தாலும் சரி, காஷ்மீராக இருந்தாலும் சரி, பாகிஸ்தானாக இருந்தாலும் சரி. அப்போ இந்த தாக்குதல் நடந்த பிறகு அவர் சொல்ல வர கருத்து என்னன்னு சொன்னால், இதற்கு வந்து இந்தியாவினுடைய பதிலடி என்பது மோடி சொல்கிற மாதிரியே சொல்கிறாரு. பத்தன்கோட்டு தாக்குதலை விட 10 மடங்கு தீவிரமாக வந்து இருக்கும். அது வந்து என்னுடைய கணிப்பின்படி அவங்க வந்து பஞ்சாபை வந்து அடிக்க போகிறாங்க, இல்லை என்னுடைய விருப்பமாக கூட எடுத்துக்கங்க. ஏன்னா பஞ்சாப் தான் வந்து பாகிஸ்தானை வந்து தீர்மானிக்குது. அதாவது பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாப் அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இராணுவ தளபதிகளாக இருக்கட்டும், முதலாளிகளாக இருக்கட்டும், விவசாயமாக இருக்கட்டும், பஞ்சாப் தான் வந்து முக்கியமான ஒரு கோர் ஏரியா. அதனால் வந்து அங்கே அடித்தாதான் எங்களுக்கு வலிக்கும் அப்படின்ற முறையில் 10 மடங்குக்கு அதிகமான தாக்குதல் வந்து திருப்பி இந்தியா அடிக்க போகுது, பாகிஸ்தான் ஒன்றும் பண்ண முடியாது, இப்படி வந்து அவர் பேசிகிட்டு இருக்கிறார். இவரெல்லாம் என்ன மேஜராக படித்தாரா, இல்லை வடிவேல் வண்டு முருகன் மாதிரி மிலிட்ரியில் வந்து சேர்ந்தாரா, ஒன்றுமே வந்து புரியலை. இப்போ பாகிஸ்தான் வந்து ஹமாஸ் மாதிரியான ஒரு அமைப்பா? பாகிஸ்தான்கிட்ட இராணுவம் இல்லையா, விமானங்கள் இல்லையா, டேங்குகள் இல்லையா, பீரங்கிகள் இல்லையா, இல்லை அணுகுண்டு தான் இல்லையா? அணுகுண்டு நம்மளோட 10 அணுகுண்டு தனியாக வச்சுருக்காங்க. இந்த அணுகுண்டுகளை சுமந்து கொண்டு தாக்கக்கூடிய ஏவுகணைகள் பாகிஸ்தான்கிட்ட இல்லையா? இருக்கு. ஷாகித்ன்ற ஏவுகணையெல்லாம் வந்து நம்ம சென்னை மாம்பழத்துக்கே விட்டு அடிக்கலாம், அந்த அளவு தூரம் வந்து டிராவல் பண்ணக்கூடியது. அப்போ ஒரு பாகிஸ்தானும் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடு, இந்தியாவும் அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய நாடு. 2 நாடுகளும் முதல்ல நாங்கள் அணு ஆயுதத்தை வந்து நாங்கள் பயன்படுத்த மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து தீவிரமாக ஒரு தாக்குதல் நடத்துறீங்க. அது அந்த போரின் போக்கில் தற்செயலாக ஒரு பேரழிவுகளை, ஆபத்துகளை வந்து கொண்டு வரும்போது இது வந்து ஒரு அணு ஆயுத போரை நோக்கி போவதற்கான காரணமும் முகாந்திரமும் இருக்குது. இதில் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இழப்பதற்கு பெருசாக அங்கே ஒன்றும் இல்லை. ஏன் இல்லைன்னா பொருளாதாரம் வந்து சிரமமான நிலையில் இருக்குது, பணவீக்கம் அதிகமாக இருக்குது, விலைவாசி உயர்வு அதிகமாக இருக்குது, வெளிநாட்டு உதவிகள் வந்து கட்டாயம் இருக்குது. அப்போ இப்படி கஷ்டமான நிலையில தான் வந்து இந்த இராணுவ தாக்குதல் என்பது அவங்க பிரச்சனைகள் வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு பாகிஸ்தான் அரசுக்கு ஒரு வாய்ப்பு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து பெரிய நாடு, பெரிய பொருளாதாரம், இதெல்லாம் வந்து இருக்குது. இந்தியாவினுடைய இராணுவத்தில் இருக்கக்கூடிய விமானங்கள், டேங்குகளில் வந்து பாதி வந்து பாகிஸ்தானில் இருக்குது. அப்போ அது வந்து ஒரு நாடு, அணு ஆயுதம் வைத்திருக்கின்ற ஒரு நாடு. அந்த நாட்டை ஏதோ நீங்கள் காசா விட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன்ற மாதிரி இவர் வந்து பேசுகிறாரு. அப்போ இவரை போன்ற முட்டாள்கள்லாம் ஒரு போர்னா என்னன்னு தெரியாம, ஒரு நாடு என்னென்ன ஆயுதம் வச்சிருக்குன்றத ஆராய்ச்சி இல்லாம, ஏதோ இங்க சுவிட்சை தட்டினா அங்க போய் பாம்பு போட்டு அழிச்சுட்டு வந்துடுற மாதிரி, நமக்கு எந்த டேமேஜும் இருக்காது அப்படின்னு இது 2 நாடுகளுக்கு பேரழிவை கொண்டு வரும். இது வந்து இவங்க சொல்றது என்ன, பாகிஸ்தானை வந்து நாங்க நினைச்சா 10 நாள்ல முடிச்சிருவோம். அப்படி கிடையாது. இப்ப ரஷ்யாவே உக்ரைனை முடிக்க முடியலையே. ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பித்த போது என்ன சொன்னாங்க, 1 வாரத்துல பிடிச்சிருவோம், 2வது நாள்ல ஜெலன்ஸ்கி வந்து தப்பிச்சு வெளிநாடு வந்து போயிடுவாரு. இன்னைக்கு 2 வருஷத்தை தாண்டி இந்த போர் நடந்துட்டு இருக்கா இல்லையா? அப்போ உக்ரைன் போன்ற ஒரு சின்ன நாடே வந்து ஒரு அணு ஆயுத வல்லரசை எதிர்த்து இவ்வளவு நாள் வந்து தனியாட்டிட்டு இஸ்ரேலாலையும் ஹமாஸ் முடிக்க முடியலையே. ஹமாஸ் வந்து ஒரு நாடே கிடையாது, சின்ன அமைப்பு தான். ஆமா, சின்ன குழுவா, முடிக்க முடியல. அப்படி இருக்கும்போது ஒரு அணு ஆயுதம் வைத்திருக்கக்கூடிய ஒரு நாடை வந்து இவர்கள் முடித்து விடுவார்கள் போல இவர்கள் செய்திகளையும் கதைகளையும் வந்து கிளப்பி விடுவது என்பது இது வந்து ஒரு தற்கொலை பாதை அப்படின்னு தான் வந்து பார்க்கணும். போர் வந்து இதுக்கு தீர்வு இல்லை. நீங்க பாகிஸ்தான் வந்து குற்றம் சாட்டிங்கன்னா சான்றுகளை உலக நாடுக்கு முன்னாடி வைங்க, இன்டர்நேஷனல் கோர்ட்டுக்கு வந்து போங்க, அப்படி நடவடிக்கை எடுங்க, அல்லது பொருளாதார தடை போடுங்க. அது அதாவது உண்மை இருந்தால். அப்படி இல்லாம வந்து நான் போய் தாக்குவேன், வச்சிருவேன், பாகிஸ்தான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, 5 நாள்ல பாகிஸ்தானை தூக்கிடுவேன் அப்படின்னு சொன்னா, நம்மை விட பாகிஸ்தான்கிட்ட வந்து அணு ஆயுதங்கள் அதிகம் இருக்கு. அதை மக்களே புரிஞ்சுக்கட்டும். போருன்னு வந்தா அது 2 தரப்புக்கும் வந்து பேரழிவு தான் கொண்டு வருமே தவிர இந்தியாவை வந்து எதுவும் பாதிக்காதுன்ற போல கருத்துக்களை இந்த மேஜர் மதன்குமார் போன்றவர்கள் பரப்பிக்கிட்டு இருக்காங்க. இது அப்பட்டமான ஒரு இந்துத்துவ தேசிய வரி அல்லாம வேற எதுவும் இல்லை. மக்கள் நம்ப வேண்டாம், அதுக்கு ஈல்டாக வேண்டாம் அப்படின்ற கோரிக்கையோட இந்த நேர்காணலை நிறைவு செய்வோம். இந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நன்றி. மற்றவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால்
இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.